அது சட்டமன்றத்துல பேசக்கூடிய அந்த அமைச்சர்கள் எப்படி பேசுறாங்க, எப்படி அந்த அமைச்சரா தேர்வு பண்ணிருக்காங்க. நம்முடைய நடிகர் சத்யராஜ் அவர்களும் அண்ணன் வடிவேல் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க. எப்படி தெரியுமா, கோழி பறக்கும், தாவி ஒருத்தன் பிடிப்பான், இவன் தாண்டா சரியான ஃபீல்டு, இவனை இங்க நிறுத்து அப்படிம்பான். ஒருத்தன் டயரை ஓட்டிட்டு வேகமா ஓடிட்டே இருப்பான், இவன் தாண்டா ஓடி ரன் எடுக்கிறதுக்கு சரியான ஆள், இவனை போய் இங்க நிறுத்து அப்படிமா. அந்த மாதிரி எல்லாரையும் கிடைக்கிறாங்க, வாங்கடா வாங்கடா, இல்ல எல்லாத்தையும் இழுத்து உள்ள போட்டுட்டு அவங்க பேசுற பேச்சு. நாம இன்னைக்கு ரொம்ப அழகா பேச நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ரொம்ப அழகாக நீங்க பேசினாரு. பேரவைத் தலைவர்களே, நாம ஒண்ணு கேட்டோம்னா நாம அசற மாதிரி ஒரு பதில சொல்றாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் சேவை பண்ண கேட்டேன். எப்படின்னே உள்ளுக்குள்ள நீங்க உங்களால உட்கார முடியுது அப்படின்னு சொன்னேன். சோ இதெல்லாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னா, மக்களுக்காக நாம பேசிக்கிட்டோம். ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சினிமா தரமாக, யாரு வேணா சிஎம்மா வரட்டும், அது மக்களுடைய முடிவு, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா திரைப்படத்துறையிலிருந்து வந்துட்டேங்கிறதுக்காக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்துறது, ரீல்ஸ் போறதுக்கு அவங்க பேசுறதை பயன்படுத்துறது, மீம்ஸ் போறதுக்கு பயன்படுத்துறது என்று இந்த டேக் டைவர்ஷன் பாலிசி மாதிரியான ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு இந்த தாவாக அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்காக நான் சொல்றேன். இப்ப நம்முடைய தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னா அது சார்ந்திருக்கின்ற மக்களை கூப்பிட்டு பேசுவார், விவசாயிகளை கூப்பிட்டு பேசுவார். எம்எல்ஏங்களுக்கு நீங்க காரு கொடுங்க, வீடு கொடுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆனா நீங்க தானே சொன்னீங்க, ரொம்ப அழகா இன்னைக்கு நம்முடைய எதிர்கட்சி நீங்க தானே சொன்னீங்க, கஜானா காலி கஜானா காலி அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஆனா இன்னைக்கும் மாசம் மாசம் எங்களுடைய தலைவர் கொடுத்த 1000 ரூபாய் தான் மகளிர் உரிமை தொகையாக எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்கின்றது. கஜானா காலி என்று சொல்லிட்டு விவசாயிகள் கேட்கக்கூடிய, அவங்க கேட்கல, நீங்க சொன்ன கடனை முழுமையாக நீங்க தள்ளுபடி செஞ்சீங்கன்னா செய்யல. இப்ப காரு கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த காரு கொடுக்க போறதுக்கான செலவினாச்சு இந்த விவசாயிகளுக்கு நீங்க அவங்களுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு நீங்க பயன்படுத்தலாம் இல்லையா? அதனால இன்னைக்கு எங்களுடைய நமது எதிர்கட்சி தலைவர் சொன்னார், எங்களுடைய 59 பேருக்கும் கார்கள் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு நிதி நிலைமை என்ன அப்படிங்கறத நீங்க தான் சொல்றீங்க, அதனால அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க அவர் பேசியிருக்கிறார். சட்டமன்றத்தில் அவர் பேசும் பொழுது நம்முடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்து ஒரு அமைச்சர் சொல்றாரு, கரூர் கம்பெனி சாரி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பேசினார். உடனே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு சங்கி அமைச்சர் சாரி சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு அவர் பேசுறாரு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது நீங்க எத்தனை மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னாரு. உடனே நம்ம எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, பாத்ரூம் யார் யார் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், எடுக்கக்கூடிய கணக்கு உங்க கணக்கு என்ன, ஈபி பில்லு எப்படி வருது, அந்த கணக்கு எடுத்து அது சரியா வந்திருக்கா சரியா வரலையா. இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மணப்பாறையில இருந்து ஒரு லேடி நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் ஆனபோது, நாங்களும் அரெஸ்ட் ஆயிருக்கும் போது அந்த பொண்ணு அந்த அம்மா சொல்றாங்க என்கிட்ட, ஆனா 3500 ரூபாய் வந்த ஈபி பில்லு இந்த மாசம் எனக்கு 17,000 ரூபாய் வந்திருக்கு, எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இப்படி எங்க பார்த்தாலும் ஈபி பில் சார்ந்து ஒரே குழப்பமாக இருக்கும்போது அது சார்ந்து யாரும் பேசுறதே கிடையாது. ஒரு பேசுறாரு, இவர் தான் வேளாண் துறை அமைச்சரா, இல்லங்க அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருங்க. ஓ சரி. அங்க பேசுறாரு, அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா, இல்ல அவர் பினான்ஸ் மினிஸ்டர் அவரு. இப்படி ஒவ்வொருத்தரும் மாத்தி அதான் அண்ணன் கேட்ட, எப்படின்னே உங்களால நேரத்தை உங்களால செலவிட முடியுது அப்படின்னு கேட்கிற அளவிற்கு இன்னைக்கு அந்த சட்டமன்றம் அப்படி நடந்துட்டு இருக்கின்றது.